الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள்முருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்த பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான 2 தலையங்கங்கள் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது பகுதியை ஓரளவுக்கு சுருக்கமாகவும் 2வது பகுதியை ஓரளவு விரிவாகவும் நோக்குவோம். அந்த அடிப்படையில் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தில் நுழைவோம். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மேலும் நபியே, நீர் உமது இரட்சகனாகிய உமது ரப்பை அல்லாஹுவை உங்களுக்கு யகீன் என்ற மரணம் வந்து சேரும் வரையில் வணங்கிக் கொண்டே இருப்பீராக, அமல் செய்வீராக. வெறுமனே சில மாதங்களுக்கு மட்டும் அமல், வெறுமனே சில தினங்களுக்கு மட்டும் அமல், வெறுமனே சில நாட்களுக்கு மட்டும் அமல் என்று இல்லாமல் மௌத்து உங்களை வந்து அடையும் வரையில் நீங்கள் உமது இரட்சகனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று திருமறை அல் குர்ஆன். அமல் இபாதத்து என்பது அது மனிதன் பிறந்து பருவவயதை அடைந்ததிலிருந்து மௌத்து வரையில் அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தினூடாக சொல்லித் தருகிறார். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமால், அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல், அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, பேணுதலாக தொடர்ந்தேர்ச்சியாக எப்பொழுதுமே தொடர்ந்து செய்யப்படுகிறது, அந்த இபாதத்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா அதுவமுக வைன் கல்ல. மனிதர்கள் செய்கிற செயல்களிலே, அமல் இபாதத்துகளிலே, நல்ல செயற்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது தெரியுமா? அதுவமுகா, அவன் செய்கின்ற செயல்களில் தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்படுகின்ற இபாதத்து, தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்படுகின்ற நல்ல பண்பு பயன்பாடு செயற்பாடுகள். வைன் கல்ல, அது கொஞ்சமாக இருந்த போதிலும் சரி என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தந்து, ரமலானுடைய மாதம் எங்களோடு 30 நாட்கள் இருந்து அது விருந்தாளியாக இருந்து எங்களை விட்டும் விடைபெற்று தற்பொழுது 6வது நாள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. பெருநாள் தினத்தை தவிர்த்து அடுத்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 6 நாட்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கின்றன. கவலையான செய்தி என்ன தெரியுமா?
ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு விடைபெற்று சென்ற 6 நாள் தான். ஆனால் 6 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் என்ற சமூகம் பள்ளிவாசல் தூரமாகிவிட்டது. ஒரு போர்டிலே பார்த்தேன், சென்ற வருஷங்களில் எழுதப்பட்டிருந்தது, காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கும். கீழே சின்ன எழுத்து எழுதியிருப்பார்கள், ரமலானுடைய மாதத்தை செழிப்பாக்கிய, ரமலானுடைய மாதத்தில் இமாம் ஜமாஅத்தோடு தொழுத, ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக பள்ளிவாசல் தொடர்பாக இருந்த எங்கள் மக்களை காணவில்லை. அவர்களை யார் கண்டுபிடித்து பள்ளிவாசலுக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டு சேர்ப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருஷம் இன்னும் ஒரு எழுத்தை பார்த்தேன், நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஒரு பள்ளிவாசல் கூறுகிறது, உலகத்தில் இருக்கின்ற எல்லா பள்ளிவாசல் கூறிக்கொண்டிருக்கின்றன. என்ன கூறுகிறது? 30 நாட்கள் என்னோடு பல விருந்தினர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன், அவர்களும் என்னை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நான் விருந்தாளியாக 30 நாட்கள் உங்களோடு இருந்தேன். ஆனால் ரமலானுடைய மாதம் முடிந்து விருந்தாளியாகிய நான் வெளியாகி சென்ற பிறகு பள்ளிவாசல் சொல்லுகிறது, விருந்தாளிகள் எல்லாம் சென்று விட்டனர், குடும்பத்தாக்கள் மட்டும் என்னோடு இருக்கின்றனர் என்று ஒரு வாசம் எழுதப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் வருவதற்குள் குறிப்பிட்ட ஒரு 2 சப்பு, குறிப்பிடப்பட்டது 3 சப்பு, குறிப்பிட்ட அந்த அரை சப்பு, குறிப்பிட்ட அந்த 5 சப்பு. ரமலான் மாதம் வந்த பொழுது 10 சப்பு, 20 சப்பு. கியாமுல் லைல் தொழுகை பள்ளி நிறைந்ததே, ஆண்கள் என்ன பெண்கள் என்ன, சுபஹ் தொழுகைக்கு முழு பள்ளி நிறைந்ததே, மக்ரிப் தொழுகை 3 சப்பு 6 சப்பு ஆகியது. லுகர் அசர் தொழுகைக்கெல்லாம் எத்தனை சப்புகள் கூடி ரமலான் மாதம் முடிந்து அந்த விருந்தாளி எங்களோடு இருந்து விடைபெற்று சென்று 6 நாட்கள் தான் கடந்திருக்கிறது. 6 கிலோமீட்டர் நாம் பள்ளிவாசலுக்கு தூர சென்று விட்டோமே. சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். பழைய அந்த வயதில் மூத்தவர்களும் பள்ளியோடு தொடர்பாக இருந்தவர்களும் குறிப்பிட்ட சில மனிதர்களும் தான் பழைய முகங்கள் தான் திருப்பியும் அதே பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளியின் குடும்பத்தார் என்பது போல அவர்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறார்கள். இந்த ரமலானில் பள்ளிக்கு வந்த விருந்தாளிகள் எல்லாம் இங்கோ சென்று விட்டனர் என்று ஒரு பள்ளிவாசல் கூறுகிறது என்று ஒரு எழுதியிருந்தார். உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய விஷயம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பற்றி. ஒரு சஹாபியுடைய பெயர் அப்துல்லா என்பது பெயர் அவருடைய. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் சிறந்த மனிதர், அவர் நல்ல ஒரு மனிதர் என்றாலும் அவர் தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுவாராக இருந்தால் அது சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். விஷயத்தை விசாரித்து பார்த்தால் கான யகூமுல் லைல வத்தரக கியாமல் லைலி. என்ன நடந்தது என்றால், அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜத் தொழுவார்கள், கியாமுல் லைல் தொழுவார்கள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார், சில நாட்கள் அதை விட்டு விடுவார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சிறந்த மனிதர், ஆனால் இடையிடையே இந்த இபாதத்தை விட்டு விடுகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சிறந்தவராக யார் இருக்க முடியும்? தொடர்ந்து அந்த கொஞ்சம் அமலாக இருந்தாலும் செய்திருந்தால் என்பதை ரசூல் சொல்ல வருகிறார்கள். எனவே ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக இபாதத் செய்தோம். உதாரணத்துக்கு தராபீஹ் தொழுகை 20 ரக்காத் தொழுதோமே, ஃபர்லான தொழுகை ஒவ்வொரு இமாம் ஜமாஅத்தோடு தொழுதோமே, கியாமுல் லைல் தொழுகை 11 ரக்காத் தொழுதோமே, 2 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் 3 மணித்தியாலம். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் அத்தனை பேர் இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவ்வளவெல்லாம் செய்துவிட்டு ரமலான் முடிந்தின்ற 6 நாட்கள் தான் கழிந்திருக்கிறது. 6 தஹஜ்ஜத் தொழ கிடைத்ததா? 6 இரவுகள் எழும்பி தஹஜ்ஜத் 4 ரக்காத் தொழுதோமா? 10 ரக்காத் தொழுதோமா? 4 ரக்காத் தொழுதோமா? 11 ரக்காத் தொழுதோமே கியாமுல் லைல் என்ற பெயரிலே. குறைந்தபட்சம் 2 ரக்காத் தொழுவோமே இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 2 ரக்காத் தொழுவோம் தஹஜ்ஜத், அல்ல 4 ரக்காத் தொழுவோம் பரவாயில்லை, அல்ல தொடர்ந்து தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். இதே போல் லுஹா தொழுகை குறைந்து 2 ரக்காத் 4 ரக்காத் தொடர்ந்து தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படி ரமலான் மாதம் முடிந்தாலும் ரமலான் எங்களுக்கு தந்த பயிற்சிகள் எங்களை விட்டோம் எங்கோ சென்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 6 நாட்கள் தான் கடந்திருக்கின்றன. 6 நோன்புகளை நோட்ட சகோதரர் எத்தனையோ பேர் இருக்கின்றனர். இன்றுதான் 6வது நாள் பூர்த்தியாக போகிறது. அவர்கள் நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இதே போல ஃபர்லான நோன்புகளை நோட்டவர் நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்து, சுன்னத்தான நோன்பு நோட்டிருக்கின்ற அத்தனை சகோதர நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளட்டும் என்ற துஆவோடு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால். ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை நோற்றுவிட்டு பிறகு ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை யார் தொடர்ந்து பிடிப்பார்களோ கான கசியாமி தஹ்ரி, காலம் முழுக்க வருஷம் முழுக்க நோட்ட நோன்பையின் நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அப்படி ஷவ்வால் மாதத்திலே தொடர்ந்து யாருக்கெல்லாம் அந்த 6 நோன்பு நோட்க பாக்கியம் கிடைத்ததோ அது சால சிறந்தது. என்றாலும் வலவு ஃபர்ரக லஜாஸ,
யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர் இந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் பிரித்து பிரித்து பிடித்தாலும் அந்த நன்மை கிடைக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே தொடர்ந்து பிடித்தவர்கள் பாக்கியசாலிகள். மாஷா அல்லாஹ், இந்த 6வது நாள், இந்த மக்ரிபோடு அந்த 6 நாள் பூர்த்தியாகிறது. சந்தர்ப்பம் இதுவரை கிடைக்காதவர்கள் நாளையில் இருந்தாவது இன்ஷா அல்லாஹ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள், அப்படியாக இந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் இந்த 6 நோன்புகளை நோட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கான கசியாமி தஹ்ரி, வருஷம் முழுக்க நோன்பு நோட்டவன் கூலி கொடுக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கணக்கு போட்டு பார்த்தால் காலம் முழுக்க நோன்பு நோற்ற கூலி அவர் கிடைக்கும். எப்படி என்று பாருங்கள். 30 நோன்பு நோற்றார் ஒருவர், அதோடு சேர்த்து இந்த 6 நோன்புகளை நோட்டார், 36 நோன்பு என்று வரும். 10ஆல் பெருக்குங்கள், 360 ஆகும், வருஷம் பூர்த்தியாகும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் 36 கணக்கு பார்த்தால் காலம் முழுக்க அவர் நோன்பு நோற்றவரை போல என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி தருகிறார்கள். எனவே யாருக்கெல்லாம் அந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்புகளை முழுமையாக நோக்க கிடைத்ததோ அவர்கள் பாக்கியசாலிகள். அத்தோடு யாராவது நோயாளியாக இருந்து அல்ல பிரயாணியாக இருந்து நோன்பு நோக்க முடியாமல் போயிருந்தால் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் அவசரமாக அந்த நோன்புகளை கலா செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. فَمَا كَانَ مِنكُم مَّرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِّنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ. ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்ன அல்லாஹ், அந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பாளியாக இருக்க முடியாமல் ஒரு பிரயாணியாக இருக்கிறார், நோயாளியாக இருந்தால் அவர் அந்த நோன்பை விட்டு அவருக்கு வேறு சில தினங்களில் அதை கலா செய்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அது ஒரு சலுகையை தந்திருக்கிறான். எனவே சென்ற இந்த ரமதானிலே யாராவது நோயாளியாக இருந்து அல்லது ஏதாவது பிரயாணம் ஏற்பட்டு நோன்புகள் விடுபட்டிருந்தால் அதை தாமதிக்காமல் அவசரமாக அந்த நோன்புகளையும் கலா செய்ய ஆயத்தமாக கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த ஹுத்துபா பிரசங்கத்தின் ஆரம்ப பகுதியாகும். இனி 2வது பகுதி ஓரளவுக்கு நீளமானது, ஓரளவுக்கு விளக்கமாக நோக்குவோம். அது ரமதானோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது வாழ்க்கை முழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் சுருக்கமாக தலையங்கத்தை சொல்வதானால், திருமணங்கள் நடைபெறுகின்றன. திருமண வாழ்க்கையில் மணமகள் நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சில போது அது காலப்போக்கிலே அது ஒரு விரிசல்களாக மாறி பிரச்சனைகளாக மாறி தலாக் என்ற இடத்துக்கு சென்று விடுகிறது, ஃபஸ்ஹ் என்ற இடத்துக்கு செல்கிறது, ஹுலு என்ற இடத்துக்கு செல்கிறது. தலாக் என்றால் என்ன, ஃபஸ்ஹ் என்றால் என்ன, ஹுலு என்றால் என்ன போன்ற பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே திருமணங்கள் நடைபெறுகிற சந்தோஷம்தான். ஆனால் கவலைக்குரிய பல செய்திகள் ஆங்காங்கே நடைபெறுவதனால் அது சம்பந்தமான தலையங்கத்தை ஒரு பொருத்தம் என்ற காரணத்தினால் அதையும் ஓரளவுக்கு தொட்டு காட்டுவது என்ற அடிப்படையிலே திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற வசனத்தோடு அந்த செய்தியை தொடர்வோம். திருமறை அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார். மனிதர்களே என்று அழைக்கும் அழைப்பில் முஸ்லிம்களும் அடங்குவார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள். பொதுவாக ஒரு மனித சமூகத்தையே அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், நீங்கள் எப்படி உலகத்துக்கு வந்தீர்கள், நாங்கள் எப்படி உலகத்துக்கு வந்தோம், உலகத்துக்கு வருவதற்கு அடிப்படை என்ன என்பதை அல் குர்ஆன் சொல்ல போகிறது. திருமணம் தான் அடிப்படை. ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் உருவாக வேண்டுமா, ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட வேண்டுமா, அல்லது சிறந்த ஒரு சமூகம் இந்த பூமிக்கு மேல் வாழ வேண்டுமா, ஒரு சிறந்த ஒரு குடும்பம் வாழ வேண்டுமா, அத்தனைக்கும் அடிப்படை திருமணமாகத்தான் இருக்கும். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து, இத்தகு ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அந்த ரப்பு உங்களை படைத்தான். உமது இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள். அந்த இரட்சகன் யார் தெரியுமா? ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அவன் உங்களை படைத்தான் என்று சொல்லிவிட்டு, وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً, ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அவருடைய மனைவி அவன் படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை படைத்தது இந்த வரலாறு சொல்லுகிறது. பிறகு அந்த ஆதமிலிருந்தும் ஹவ்வாவிலிருந்தும் பல ஆண்களையும் பெண்களையும் படைத்து இந்த பூமியில் மனித சமூகத்தையே பரவச் செய்தான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா
وخلق منها زوجها وبث منهما رجالا. அடிப்படை ஒரே ஒரு ஆத்மா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதன் பிறகு அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இருவரையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் வைத்து படைத்துவிட்டு பல காலம் அங்கே வாழ்ந்த அந்த இருவரையும் ஏதோ ஒரு காரணம், மிக நீளமான வரலாறு இருக்கிறது, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் உலகத்துக்கு அனுப்பினான். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வேறு வேறு நாடுகளில் வந்து இறங்குகிறார்கள். உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தானிலே, இந்தியாவிலே, ஸ்ரீலங்காவோட ஒரு பகுதியாக அந்த காலத்தில் இருந்தது. அந்த இந்தியாவின் ஒரு பகுதியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கியதாகவும், ஜித்தா அரபாவுடைய மைதானத்திலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியதாகவும் வரலாறு சொல்கிறது. எப்படியோ கடைசியில் பல காலங்கள், பல நாட்களுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அரபாவுடைய மைதானத்திலே சந்திக்க வைக்கிறான். எனவேதான் அரபாவுடைய மைதானத்துக்கு அரபா என்று பெயர் வந்தது. அரபா என்றால் அறிமுகமாகுதல், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்பது அர்த்தம். அந்த அடிப்படையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கோ வந்து இறங்கினார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜித்தாவிலிருந்து இறங்குகிறார்கள். பல காலங்களுக்கு பிறகு இருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அறிமுகமாகிய காரணத்தினாலே அந்த இடத்துக்கு அரபா என்று பெயர் வந்தது என்று சரித்திர ஆசிரியர் கூறுவார்கள். அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் சந்தித்த பிறகு அந்த இருவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் 2 பிரசவங்களை ஏற்படுத்துகிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிரசவங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பிரசவத்தினுடைய முடிவு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கிறது. 2வது பிரசவத்தின் பொழுது இன்னும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் பிள்ளையும் பிறக்கிறது. மொத்தம் 2 ஆண்கள் 2 பெண்கள் பிறந்து விடுகிறார்கள். மொத்தம் 6 பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2 ஆண்கள் 2 பெண்கள். இதை அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً. அந்த ஆதமிலிருந்தும் ஹவ்வாவிலிருந்தும் பல ஆண்களையும் பெண்களையும் நாம் படைத்தோம், பரவ வைத்தோம். இப்படி கோடி 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 மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்களா? எப்படி உருவாயினார்கள்? நிக்காஹ், அந்த பிறந்த அந்த 2 ஆண் 2 பெண்கள் சொல்கிறோமே, அதில் ஒரு ஆண் கொல்லப்பட்டு விடுகிறார். அது ஒரு நீளமான வரலாறு. அதன் பிறகு வானலோகத்திலிருந்து ஒரு பறவை, ஒரு காகம் வந்து அந்த உடலை எப்படி புதைப்பது என்று கற்றுக் கொடுக்கிறது. மிக நீளமான வரலாறு குர்ஆனில் இருக்கிறது. மொத்தத்தில் சொல்லுவதானால் ஒரே ஒரு ஆதம், ஒரே ஒரு ஹவ்வா, இந்த இருவரின் மூலமாக அல்லாஹ் ஆண்களையும் பெண்கள் உலகத்தை பழக்க வைத்தான். எனவே நிக்காஹ் என்ற ஒரு அந்த உறவு இந்த உலகத்தில் பல கோடி ஜனங்களை உருவாக்கி இருக்கிறது, பல மனித சமூகத்தை வாழ வைக்கிறது. இன்று இந்த காலத்திலே சனத்தொகை எடுத்துக்கொண்டால் 750 கோடி சில பேர் சொல்லுவார்கள், 800 கோடியை சொல்லுவார்கள். ஆனால் சரியான கணக்கை சொல்லுகிறார்கள் 820 கோடியை தாண்டி செல்லுகிறது என்பதாக சொல்கிறார்கள். எனவே இப்படி கணக்கு பார்த்து எத்தனை கோடி கோடி கோடி, எத்தனை பில்லியன், எத்தனை ட்ரில்லியன் மனிதர்கள் உலகத்தில் தோண்டி இருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பிறக்க இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் காரணமாக அமையப் போவது நிக்காஹ் என்ற இந்த உறவுதான் என்பதை இந்த வசனம் சுருக்கமாக சொல்லித் தந்து, இந்த உலகத்தில் மனித சமூகம் உருவாக்கப்பட வேண்டுமா, ஒரு நல்ல ஒரு சமூகம் இந்த பூமியில் வாழ வேண்டுமா, நல்ல அழகான ஒரு சமூகம் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து காட்ட வேண்டுமா, அத்தனைக்கும் அடிப்படை நிக்காஹ் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வசனத்தை அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கிறான் என்பதற்கு அப்புறம் அத்தாட்சிகள் அல்லாஹ் சொல்கிறான். பல அத்தாட்சி இருக்கின்றன. கடலாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், இந்த மரங்களாக இருக்கட்டும், இந்த காற்றாக இருக்கட்டும், சூரியன் சந்திரனாக இருக்கட்டும், இரவு பகல் மாறி மாறி வருவதால் இதையெல்லாம் அல்லாஹ் அத்தாட்சி நின்றும் உள்ளது என்று கொடுக்கின்ற அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறார். இந்த உலகத்திலே உங்களுக்குரிய ஜோடியை உங்களிலிருந்து உருவாக்கி இருக்கிறோமே, இதுவும் அல்லாஹ் அத்தாட்சியில் உள்ளதுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ مِنْكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. وَمِنْ آيَاتِهِ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளதுதான் அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்தே உங்களுக்குரிய மனைவிமாரை அல்லாஹ் படைத்தான். எதற்காக? லித்தஸ்குனு இலைஹா, அவர்களின் மூலம் அவர்களின் பக்கம் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக என்று சொல்லிவிட்டு வஜஅல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் உருவாக்கினான்
மவத்தன் இரக்கத்தையும் ரஹ்மத்தன் அருளையும் என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு இன்ன ஃபீ தாலிக இப்படி படைக்கப்பட்டதிலே படைத்து வைத்திருப்பதிலே இப்படி ஏற்பாடு செய்திருப்பதிலே சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தன்னுடைய குதரத்தை இந்த உலகத்தில் பறைசாற்றுவதற்கு இந்த நிக்காஹ் என்ற ஒரு செய்தியை இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது பார்ப்போம். ஒரு திருமணம் என்ற ஒப்பந்தத்தில் ஒரு உறவிலே ஒரு மணமகன் மணமகள் என்ற இரண்டு பேர் தான் இணைந்து கொள்வார்கள். அந்த இருவருக்கும் மத்தியில் மஹப்பத்து, அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அன்பு பாசம் நாளாந்தும் வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அது நாளாந்தும் கூடிக்கொண்டு செல்ல வேண்டும். அது குறையக்கூடாது. ஒருவர் ஒருவரை பாதுகாக்க வேண்டும், ஒருவர் ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும், ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து நடக்க வேண்டும், ஒருவரின் மூலமாக அடுத்த நிம்மதி பெற வேண்டும், அவரின் மூலமாக இவர் நிம்மதி பெற வேண்டும். பெரியொரு நீயத்தோடு பெரியொரு நோக்கத்தோடு தான் இந்த நிக்காஹ் என்ற இந்த உறவு, இந்த ஒப்பந்தம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருப்பது போல அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லி ஒரு ஆடையை இந்த நிக்காஹ் என்ற ஒப்பந்தத்துக்கு ஒரு உதாரணமாக தான் சொல்லித் தருகிறான். ஆடை என்றால் உடம்போடு ஒட்டி இருக்கும். ஆடையை களைந்து மனிதன் வாழலாமா? சுப்ஹானல்லாஹ். ஆடை இல்லாமல் மனிதன் அழகாக இருப்பானா? அந்த ஆடை என்பது மனிதனுக்கு அழகாக இருப்பது போல, அந்த ஆடை என்பது மனித குறைகளை மறைப்பது போல, ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் இருவருக்கு மத்தியில் ஆடைதான் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஹுன்ன லிபாசுல் லகும் வ தும் லிபாசுல் லகுன். அந்த பெண்மணிகள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்களும் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் மிக இறுக்கமான உறவை பற்றி இந்த வசனத்தில் பேசுகிறான். இது மிக நீளமான தலையங்கம். நான் மிக முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக இந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த தலையங்கத்தில் நுழைய விரும்புகிறேன். அதாவது இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லி தந்திருக்க, சில நேரம் இருவருடைய பலகீனம், அது ஒருவருடைய பலகீனம், ஒரு மணமகன் மணமகள், இந்த இருவரில் ஒருவரின் மூலமாகவோ அல்லது இருவரின் மூலமாகவோ சில பிணக்குகள் உருவாகலாம், பிரச்சனை உருவாகலாம், மனஸ்தாபம் உருவாகலாம், பிளவுகள் உருவாகிவிடலாம். எனவே மனிதனை படைத்து, ஆணையும் பெண்ணையும் படைத்து, உணர்வுகளை படைத்து, தேவைகளை படைத்த அல்லாஹுக்கு தெரியும், மனிதர்கள் அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிளவுகள் வந்துவிடலாம், பிரச்சனை உருவாகிவிடலாம், ஏதாவது அவர்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் உண்டாகிவிடலாம் என்ற காரணத்தினால் அதிலிருந்து கலருவதற்கு 3 வழிகளை இஸ்லாம் சொல்கிறது. அந்த 3 வழிகளையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சென்றால் இன்னும் ஒரு 3 வழியாக மார்க்கம் சொல்லித்தரப்போகிறது. இது ஏன் இந்த செய்திகள் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளே இந்த அக்குரை பிரதேசத்தில் மட்டுமல்ல, இந்த முழு நாட்டிலும் நடக்கின்ற திருமணங்களில் அதிகமான திருமணங்கள் ஏதோ ஒரு வகையில் தலாக்காக, ஃபஸ்ஹாக, ஹுலுவாக மாறிக்கொண்டிருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே திருமணம் முடிக்கக்கூடிய, எதிர்காலத்தில் முடிக்க இருக்கின்ற, அல்லது திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அல்லது சமீபத்தில் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அல்லது எதிர்காலம் முடிக்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயமாக இருப்பதனாலே தான் இது கொஞ்சம் அவசரமாக இந்த தலையங்கம் இன்று எடுக்கப்பட்டது. எனவே 3 விஷயங்கள் நான் முதலாவது ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அல்லது வாழ இருக்கின்ற, அல்லது வாழ்ந்து பேர குழந்தைகளை கண்ட அத்தனை பேருக்கு பொருந்தும் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது பிரச்சனைகள் பிளவுகள் உண்டாக ஆரம்பித்தால் என்ன செய்யலாம் என்பதை முதலாக பார்ப்போம். அதையும் தாண்டி எங்களால் முடியாமல் போனால் அதன் பிறகு என்ன செய்யலாம் என்பதை அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நேரம் இன்னும் 10 நிமிஷங்கள் மீதமாக இருக்கின்றன, பார்ப்போம், முடியுமானால் பார்ப்போம். முதலாவது, அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே ஏதாவது குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் வருவதற்கு என்ன காரணம் முதலாக பார்ப்போம். அதை பல காரணங்கள். அது முதலாவது ஒரு விஷயம், முதலாவது காரணம் தெரியுமா? இப்லீஸ் தான் காரணம், ஷைத்தான் தான் காரணம். அது எப்படி என்று பாருங்கள். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் அவர் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன இப்லீஸ, நிச்சயமாக இப்லீஸ், யலவ் அர்ஷஹு அலல் மாஇ, இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணிக்கு மேலே அமைத்து வைப்பான். கடலுக்கு மேலே, தண்ணிக்கு மேலே அரிசிலே அவன் அமர்ந்து கொள்ளுவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமர்ந்து அவன் தலைவராக அது உட்கார்ந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து அவன் அத்தனை பேரை கூப்பிடுவான்.
குட்டி ஷைத்தான்களை, குட்டி இபிலிசுகளை கூப்பிடுவான். அத்தனை பேரும் அவனுக்கு முன்னால் வர வேண்டும். அவனோட படை பட்டாளங்களை தயார் பண்ணுவான். தயார்படுத்தி சும்மா யப்அஸு சராயாஹு, தன்னுடைய படை பட்டாளங்களை அனுப்ப விரும்புகிறான். இந்த ஏரியாவுக்கு ஒரு குரூப், இந்த ஏரியாவுக்கு இன்னும் ஒரு குரூப், இந்த மஹல்லாவுக்கு இந்த குரூப், இந்த ஊருக்கு இந்த குரூப் என்று நான் ஜமாத்துகள் அனுப்புவது போல, குரூப் அனுப்புவது போல, குழுக்கள் அனுப்பப்படுவது போல, பல வேலை பிரித்து கொடுப்பது போல இப்லீஸ் அவனுடைய பட்டாளங்கள் அனுப்புவான். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் சும்மா யப்அஸு சராயாஹு, தன்னுடைய படை பட்டாளங்கள் ஏன் அனுப்புறான் தெரியுமா? மனித சமூகத்தை அழித்து நாசமாக்கி, சீர்கெடுத்து, கூட்டம் குடும்பத்தை பிரித்து நாசமாக்கி மனித நரகத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக அனுப்புவான். இது அவனோட நோக்கம். இந்த உலகத்தில் எத்தனையோ முயற்சிகள் செய்யப்படும். கூட்டம் கூட்டமாக, குழுக்களாக, ஜமாத்துகளாக நாமே அனுப்புகிறோம். சீரழிந்த சமூகத்தை நல்லவர்களாக மாற்றுவதற்காக, பள்ளியில் தூரமான பள்ளி சேர்ப்பதற்காக, குடிகாரனை திருத்துவதற்காக, குடுக்காரனை திருத்துவதற்காக, கொலைகாரனை நல்லவனாக ஆக்குவதற்காக. இது எமது முயற்சி. ஆனால் இப்லீஸ் முயற்சி சும்மா யப்அஸு சராயாஹு, தன்னுடைய படைப்பட்டால் அனுப்புவதே மக்களை கெடுத்து நாசமாக்குவதற்காக. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுனாஹும் மன்சிலஹு அஅலமுஹும் ஃபித்னதன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செல்லுகின்ற படை இருக்கிறதே, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இந்த குட்டி செய்தி இருப்பார்களே, அந்த இப்லீஸ் படை பட்டாளம் இருக்குமே, பிரிந்து செல்வார்களே, மாலை நேரமாகும் ஒவ்வொரு வருவார்கள். வந்து இப்லீஸிடத்தில் கார்குசாரி சொல்ல ஆரம்பிப்பார்கள். நடந்தது என்ன, நான் செய்த சாதனை என்ன, நான் சாதித்த சாதனை என்ன என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவா விசாரிப்பான். உதாரணத்துக்கு ஒருவன் வருவான், ஒரு குட்டி செய்தான் வருவான். தலைவரே, நான் ஒருவனை குடிகாரனாக மாற்றினேன். குடிகாரனாக மாற்றினாயா? அவனை அணைத்து அவனை முத்தமிட்டு விட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம், வாழ்த்து சொல்லுவான். அதன் பிறகு இன்னொரு வருவான், நான் ஒருவனை கொலைகாரனாக மாற்றினேன். கொலைகாரனாக மாற்றினாயா? அதற்கும் அவனுக்கும் ஒரு கண்ணியம், அவனுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்படும். இப்படியே ஒவ்வொருவராக தன்னுடைய சாதனையை சொல்லிக்கொண்டு செல்ல ஃபயஜீஉ அஹதுஹும், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவன் வருவான். அது லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான குட்டி ஷைத்தான்களிலே இப்லீஸுடைய படைகள் ஒருவன் வருவான். சொல்லுவோம் ஃபயகூல் மா தரக்துஹு, நான் தொடர்ந்து 2 கணவன் மனைவிக்கு மத்திய முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். இந்த கணவனுடைய குறையை மனைவி உள்ளத்தில் போட்டேன், மனைவியின் குறையை கணவன் உள்ளத்தில் போட்டேன். மாறி மாறி திருப்பி 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 முயற்சி செய்து கடைசியில் நான் வெற்றி பெற்று விட்டேன். வெற்றி பெற்றாயா? என்ன செய்தாய்? ஹத்தா ஃபர்ரக்து பைன ரஜுலி வ பைன இம்ரஅதிஹி, அந்த கணவனையும் மனைவியையும் தலாக் சொல்ல வைத்து விட்டேன், பசுக செய்ய வைத்து விட்டேன், குழு நடைபெற்று விட்டது, அந்த கணவனும் மனு பிரிந்து வாழ வைத்து விட்டேன் என்று சொன்னவுடன் ஃபயுதுனீஹி மின்ஹு, அவனை தன் பக்கம் அழைத்து நெருக்கமாக்கி அவனுக்கு முத்தமிட்டு அவனை முசாஃபா செய்து அவனை அரவணைத்து அவனை நெஞ்சோடு சேர்த்து அவனுக்கு மிக பெரும் ஆறுதல் 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 அவனுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான திருமணங்கள் நடைபெறும். அது எத்தனையோ திருமணங்களை முறிப்பதற்காக, இல்லாமலாக்குவதற்காக, பிரச்சனை உண்டு பண்ணுவதற்காக மனைவியின் உள்ளத்தில் கணவனை பற்றிய, கணவன் உள்ளத்தில் மனைவியை பற்றிய கசப்பும் வெறுப்பையும் ஷைத்தான் இப்லீஸ் உண்டாக்க ஆரம்பிப்பான். அதன் முடிவு என்னவாகும்? சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும், சிறிய சிறிய பிரச்சனைகளாக இருக்கும். கடைசியில் அது தலாக்கு வரை போய் சென்றுவிடும். சில வேளை அது பசுகுக்கு சென்றுவிடும், அது ஹுலுவுக்கு செல்லும். பாப்போம் இன்ஷா அல்லாஹ், நேரம் இருந்தால். பசுகு என்றால் என்ன, ஹுலு என்றால் என்ன, தலாக் என்றால் பார்ப்போம். சுருக்கமாக சொல்லுவதானால் அடிப்படை இப்லீஸ் தான் காரணம். எனவே சொர்க்கத்தை போன்று இந்த உலகத்தில் கணவன் மனைவி ஒருவரும் எதிர்பார்க்கக்கூடாது. திருமணம் முடித்து வாழுகின்ற, வாழ இருக்கின்ற, வாழ்ந்து முடித்து பேரக்குழந்தை கண்ட எவரும் சொர்க்கத்தில் இருப்பது போல கணவன் இப்படி இருக்க வேண்டும், மனைவி இப்படி இருக்க வேண்டும் 100% சரிசமமாகுமா? 100% அமையுமா? இது உலகம். சோதனைக்காக அல்லாஹ் மனைவியின் மூலம் சோதிப்பான், குழந்தையின் மூலம் சோதிப்பான், நோயின் மூலம் சோதிப்பான், ஆபத்துக்கு மூலம் சோதிப்பான், அநியாயம் அக்கிரமத்தின் சோதிப்பான். இந்த பலஸ்தீனத்தில் நடப்பது போல, ஈராக்கில் நடப்பது போல, லெபனானில் நடப்பது போல நடக்கிறதே முஸ்லிம்கள் எதிராக. இது உலகம், சோதனை வரும். எனவே நாம் நினைப்பது போன்று வாழ்க்கை அமையாது. என்றாலும் முடியுமான அளவுக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் மஹப்பத்து, அன்பு, பாசத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த குத்துபா பிரசங்க முதலாவது பகுதியாகும். எனவே இப்லீஸ் என்ற இந்த ஷைத்தான், இந்த பெரிய ஷைத்தான் எங்களுக்கு மத்திய ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி
பிரிப்பதற்கு முயற்சிப்பான். எனவே முதலாவது அல் குர்ஆன் அழகான வார்த்தையில் சொல்லித் தருகிறது, கணவன் ஒரு மனைவியிடத்தில் ஒரு பிழையை கண்டால், ஒரு குற்றத்தை கண்டால், அந்த பெண்ணை ஓரளவுக்கு இரக்கமாக அழைத்து அவர் நல்ல வசியத்துகள் செய்து புத்திமதிகள் சொல்லி அவை திருத்தி நல்ல நிலை கொண்டு வருவதற்கான முயற்சியை முதலாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக பல படித்தரங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் சொல்ல நேரம் போதாது. எனவே இரண்டாவது, அதுவும் சாத்தியப்படாத பொழுது கணவன் மனைவி 2 பக்கத்து குடும்பங்கள் இருக்கின்றன, 2 குடும்பமும் ஒன்று சேர வேண்டும். 2 பக்கத்தாலும் இருக்கின்ற ஒருவரோ 2 பேரோ குழுவாக சென்று அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழகான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமைப்படுத்துவதற்கான முழுமையான முயற்சி செய்யப்பட வேண்டும். இதுவும் முடியாத பட்சத்திலே இன்னும் எவ்வளவோ பொறுமை, விட்டு கொடுப்பு, கண்டுகொள்ளாமை, இப்படி எத்தனை இருக்கின்றன. விட்டு கொடுத்தல், மன்னித்து விடுதல், கண்டுகொள்ளாமலாக்கி விடுதல். அப்படி என்றால் பல குறைகளை காணுவோம். கண்டுகொள்ளாமை எதற்காக? வாழ்வதற்காக. விட்டு கொடுத்தல், விட்டு கொடுப்பது எதற்காக? வாழ்வதற்காக. மன்னித்தல் எதற்காக? வாழ்வதற்காக. இதையெல்லாம் தாண்டி பல முயற்சிகள் செய்து முடியாது என்ற கடைசி கட்டம் வரும் பொழுதுதான் தலாக்கு என்ற அந்த ஒரு பயங்கரமான செய்தி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக மாறும். பல முயற்சிகளுக்கு பிறகு அதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்ல நேரம் போதாது. என்றாலும் கடைசி தலாக்கு என்ற நிலைமைக்கு வந்தாலும் அங்கும் பல செய்தி இருக்கின்றன. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதை பாருங்கள், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக்கு. தர்ஜுமா வாசிக்கிறேன். அல்லாஹு தாலாவுக்கு மிக வெறுப்பான ஹலால்களில் ஒன்று இருக்குமானால் அத்தலாக்கு என்பது ஒன்றுதான். உலகத்திலே எத்தனை ஹலால் இருக்கின்றன? எல்லாம் ஹலால் தானே. உலகத்தில் இருக்கின்ற ஹராத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் ஹலால் தானே உலகத்திலே. அந்த ஹலால்களிலே ஒன்று வெறுப்பான ஹலாலும் இருக்கிறது. அந்த ஹலால் எது தெரியுமா? அதுதான் தலாக்குன்னு சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. தேவைப்பட்டால் தலாக்கு என்ற கட்டத்துக்கு செல்ல வேண்டும், அது ஹலால் தான். ஆனால் அது அபுகதுல் ஹலால், முடியுமான அளவுக்கு தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையே ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சமூகத்திலே தலாக் அதிகரித்து விட்டால், ஃபஸ்க் அதிகரித்து விட்டால், அதாவது திருமண ஒப்பந்தங்கள் உடைந்து நொறுங்கி விடுமானால் உறவுகள் முறிந்து குடும்பங்கள் சிதைந்து போய்விடும். குடும்பங்கள் முறிந்து குடும்பங்கள் சிதைந்து போகும். அது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தில், ஒரு மஹல்லாவில், ஒரு ஊரிலே விதவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விடும். கணவன் இல்லாத பெண்கள் அதிகரித்து விடுவார்கள். ஒற்றையான பெண்கள் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, பெற்றோர் இருவர்களும் இருந்தும் பிள்ளைகள் அனாதைகளை போன்று வாழுவார்கள். கணவனும் இருப்பார், மனைவி இருப்பார், ஆனால் பிள்ளைகள் அனாதை போன்று இருக்கும். கைவிடப்பட்ட நோயாளி போல, கைவிடப்பட்ட அனாதை உருவாகி, ஹயாத்தோடு வாப்பாவும் இருப்பார், ஹயாத்தோடு உம்மாவும் இருப்பார், ஆனால் பிள்ளை யார்? அனாதை என்ற நிலைக்கு வந்து, ஆனால் அனாதை அல்ல. எப்பொழுது அனாதையாகும் ஒரு பிள்ளை? வாப்பா இல்லாமல் போனால் தான் அனாதையாகும். ஆனால் இந்த பிள்ளை நிலைமையை பார்த்தால் வாப்பா ஒரு பக்கம், உம்மா ஒரு பக்கம், பிள்ளை நடுரோட்டிலே. இப்படி அனாதை போன்ற நிலை உருவாகும். எதிர்காலத்தில் பயங்கரமான நிலை உருவாக்கிவிடும். இவர்கள் தான் கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, பயங்கரமான விஷயங்களுக்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றனர். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பெயர்களை சொல்ல கூட கஷ்டமாக இருக்கிறது. எனவே அந்த நிலை வராமல் இருக்க முடியுமான தலாக்கை, ஃபஸ்கை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. இன்னும் பாருங்கள், பாவச்சல் அதிகரிக்கும். அனாதைகள், அதாவது தாயுமிருந்து தந்தையுமிருந்து பிள்ளை அனாதையாக இருந்தால், அல்லது விதவைகள் அதிகமாக மாறினால், குடும்பங்கள் சிதற ஆரம்பித்தால், குடும்பங்கள் இல்லாமலாகி முறைகள் நடக்க ஆரம்பித்தால், ஒரு மஹல்லாவிலே, ஒரு ஊரிலே பாவச்சல் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்படி இன்னும் பல செய்தி சொல்ல முடியும். அப்படி இருந்தும் தலாக்கு என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் எப்பொழுது கூற வேண்டும் என்பதற்கு இன்னும் பல செய்திகளை சொல்லலாம். அதற்கு முன் தலாக்கு என்றால் என்ன, ஃபஸ்க் என்றால் என்ன, ஹுலு என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நோக்கும். சில நேரம் நான் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் தெளிவாக விளங்காமல் இருந்தால், ஜும்மா முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் இருக்கிறார்கள், மദ്രസാக்கள் இருக்கின்றன, ஜமியத்துல் உலமா இருக்கின்றன, இது சம்பந்தம் விசாரித்துக் கொள்ளலாம். என்றாலும் இது போன்ற விஷயம் படிக்க வேண்டும் என்பதை தூண்டுவதற்காகத்தான் இந்த குத்பா பிரசங்கம். அந்த அடிப்படையில் தலாக் என்றால் என்ன முதல்ல பார்ப்போம். தலாக் என்ன தெரியுமா? கணவன் புறத்திலிருந்து ஒரு நிக்காக இல்லாமலாக்குவதற்கு தலாக் சொல்லுவார்கள். ஃபஸ்க் என்று சொல்லுவது மனைவி புறத்தால் ஒரு திருமணத்தை இல்லாமலாக்குவதற்கு சொல்லுவார்கள். ஹுலு என்று சொல்வது எதற்கு தெரியுமா? காதி நீதவான் இந்த 2 பேருக்கு மத்தியில் ஏதோ ஒரு காரணத்தினாலும் திருமணத்தை இல்லாமலாக்குவதற்கு ஹுலு என்று சொல்லப்படும். இப்பொழுது ஒவ்வொன்றா பார்ப்போம். தனது கணவன் அநியாயமாக தன்னை வெறுத்து விடுவார் அல்லது கணவன் புறக்கணித்து விடுவார் என்று மனைவி பயந்தால் அங்கு ஃபஸ்க் தேவைப்படும்.
இதே போல தனது மனைவி தனக்கு கட்டுப்படாமல் தன்னை மீறி நடப்பதாக பயந்தால் கணவனுக்கு தலாக் தேவைப்படும். இப்படி அதற்கெல்லாம் பல காரணங்கள், பல தேவைகள், பல சரத்து எல்லாம் இருக்கின்றன. பார்ப்போம். நாட்டு சட்டம் இருக்கிறது, மார்க்க சட்டம் இருக்கிறது. ஏன் திரும்ப செய்தியை ஞாபகப்படுத்துகிறோம்? சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அந்த ஆன்லைனிலே பொருட்கள் வாங்குவது போல சில நிக்காக நடைபெறுகின்றன. இதே போல ஆன்லைனிலே நிக்கால் முறிந்து விடுகின்றன. இது ஆன்லைன் பிஸ்னஸா? இது சுபஹானல்லாஹ். இது ஆன்லைனில் சாமம் வாங்குவதா? இது சுபஹானல்லாஹ். பரம்பரை சொல்லுவார்கள், பெரிய மனிதர்கள் மூத்தமர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நிக்கா நடக்கிறதா, அது 1000 வருஷத்தினுடைய பயிர். ஒரு மஜ்லிஸில் ஒரு நிக்கா நடக்கிறதா, 1000 வருஷத்தினுடைய பயிர் நாட்டுவது போல வாழையடி வாழை, வாழையடி வாழை, குடும்பம் குடும்பம் குடும்பம், தலைமுறை தலைமுறை, ஆதன் நபியுடைய காலத்தில் இருந்து எத்தனை லட்சம் வருஷம் இன்னும் பிள்ளைகளுக்கு பிறக்கின்றனவே. இந்த நாட்டினுடைய வரலாறு 2000 1000 வருஷங்களுக்கு முன்பு நாம் வரலாறை படித்து பார்த்தால் எங்கோ ஒரு திருமணம் நடந்திருக்கும். இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடித்து அவர்கள் மூலமாக உருவாகிய சந்ததிகள் இன்று பிறந்து கொண்டிருப்போம். 1000 1500 2000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த திருமணம் தான் இன்று இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே பலர் பிறந்திருக்கிறோமே, அது காரணமாக அமைந்திருக்கும். அப்படியானால் எத்தனை வருஷம் என்று பாருங்கள். பல தலைமுறைகள் உருவாகுவதற்கு நிக்காக தான் காரணம். எனவே ஆன்லைன் பிஸ்னஸ் அல்ல இது. நினைத்தால் முடித்தோம், நினைத்தால் விட்டோம் என்பதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சில வாய்ஸ் கட்டில் கேட்டிருப்போம். சில நேரம் நான் இவனை தலாக் சொல்லிவிட்டேன் வாய்ஸ் கட் மூலமாக, 2 செகண்ட், அவ்வளவுதான். சரியா இது? எனவே இதுவெல்லாம் சரி வராது. நாட்டு சட்டம் இருக்கிறது, மார்க்க சட்டம் இருக்கிறது. எனவே இது போன்ற முரண்பாடுகள் வரும்பொழுதோ அதை எப்படி பிறக்கலை நீக்குவது என்பதற்கு 3 வழிகள் இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டது. முதலாவது, கணவன் மனைவி விஷயத்தில் முறையாக நடப்பது, மனைவி கணவன் விஷயத்தில் முறையாக நடப்பது, அதுவும் ஏழாவது குடும்பங்களை ஒன்றிணைப்பது, அதன் பிறகு இன்னும் ஏதாவது மஷூராக்களை செய்வது, எல்லாமே முடிந்து முடியாமல் போன கட்டம் வந்தால் மட்டும் தலாக் என்ற நிலைமைக்கு வரும். இனி தலாக்கு என்றால் என்ன என்பதையும் அதையும் பார்ப்போம். இப்பொழுது தலாக் என்பது ஏற்கனவே சொன்னது போல கணவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு விலக்கு. சுருக்கமாக சொல்லுவதானால் கணவன் தன் மனைவி விட்டு விடுகிறார். அதுக்கு சில வார்த்தைகள் கூட இருக்கின்றன, அதை சொல்ல முடியாமல் இருக்கிறது. இதே போல பெண்ணுக்கும் அதே செய்திதான். ஹுலு என்பது கணவன் மனைவி 2 பேருடைய வாழ்க்கையில் இவர்கள் கண்ட ஒரு செய்திக்காக, அதெல்லாம் பல விளக்கம் இருக்கும், அவர்களாக காதி பிரித்து வைப்பார் திருமணத்தை. அது ஹுலு என்று சொல்லுவார்கள். சரி, இன்னும் விஷயத்துக்கு வருவோம். இந்த தலாக் என்ற விஷயத்திலேயும் கூட 2 தலாக் இருக்கின்றன. கணவன் சொன்னாலும் கூட ஒன்று இருக்கிறது சுன்னத்தான முறையான மார்க்கம் அங்கீகரிக்கின்ற அழகான தலாக், இன்னொன்று இருக்கிறது மார்க்கம் வெறுக்கின்ற முறைகேடான பிதழி தலாக் என்று 2 இருக்கிறது. இவையெல்லாம் இந்த மிம்பரில் சொல்லி விளங்கும் ஒன்றோ தெரியாது. இப்படிலாம் இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டால் உலமாக்களை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். எனவே அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இது போன்ற நிலையிலிருந்து குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எனவே நிக்காஹ் என்ற இந்த விஷயத்தில் நாட்டு சட்டமும் இருக்கிறது, தலாக்கின விஷயத்துக்கும் நாட்டு சட்டம் இருக்கிறது. உதாரணத்துக்கு நாட்டு சட்டத்தை வாசிக்கிறேன், சுருக்கம் பாருங்கள். தலாக் கூற முனியும் ஒரு முஸ்லிம் மார்க்க சட்டங்களை கட்டாயமாக கடைபிடிக்கும் அதே நேரம் இலங்கை முஸ்லிம் விவாகரத்து சட்டம் MMDAயின் சட்ட ஒழுக்கங்களையும் கவனத்திற்கொண்டு செயல்பட வேண்டும். பல கட்டங்கள் இருக்கின்றன, இதை வாசிப்பதான 1 2 பல இருக்கிறது. சரி, பார்ப்போம், சுருக்கமாக பார்ப்போம். 1, தனது மனைவி வசிக்கும் பிரதேச காதி நீதியிடம் தனது விவாகரத்து விண்ணப்பத்தை அதற்கு தேவையான ஏனைய ஆவணங்களோடு முறையாக சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆன்லைனில் சொல்ல முடியாது, முறை இருக்கிறது. இதே போல விண்ணப்பத்தை பரிசீலித்து ஏற்றுக்கொண்டதன் பின்னர் காதி நீதவான் விசாரணைக்கான அழைப்பு தினத்தை குறித்து அழைப்பு விடுப்பார், சித்தாசின்னு சொல்லுவோம், அனுப்புவார். அடுத்தது, இரு தரப்பினரையும் விசாரணை செய்து சமரசம் செய்து வைப்பதற்கான முயற்சிகளை காதி நீதவான் முன்னெடுப்பார். இது 3வது. 4வது, அவ்வாறு சமரசத்திற்கான வாய்ப்பு இல்லை என அடையாளம் கண்டு விவாகரத்து வழங்க வேண்டும் என காதி நீதவான் கருதினால் 2 சாட்சிகளின் முன்னிலையில் ஒரு தலாக் வழங்கி இருவரையும் பிரித்து வைப்பார். இப்படி இன்னும் பல இருக்கின்றன. இதுவெல்லாம் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 2.5 மணிக்கு குத்துபா முடியும். எனவே சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கட்டும். இவ்வாறான நிலை உருவாகி விடாமல் எவரெல்லாம் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இதே போல எவரெல்லாம் திருமணம் முடிக்க எதிர்காலத்தை முடிக்க இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சந்தோஷமான வாழ்க்கை அமைக்கட்டும். அல்லாஹ் அமைக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு வாழுவோம். எனவே குத்துபா பிரசங்கத்தில் நான் 2 விஷயங்களை தான் சுருக்கமாக ஞாபகப்படுத்தினேன். அந்த 2ஐயும் ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ரமதானுடைய மாதம் எங்களோடு 30 நாட்கள் இருந்தன. அது எங்களை விட்டும் விடைபெற்று சென்று இப்பொழுது 6 நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 6 நாட்கள் தான் கழிந்திருக்கிறது. ஆனால் பள்ளிவாசல்களை விட்டும் நாமோ 6 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரமாகிவிட்டோம்.
ரமதானுல் காலத்தில் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் செலவழித்தோம் பள்ளிவாசலுக்குள்ளே. இப்பொழுது சுபஹு தொழுகைக்கு 2 சப்பு தான், அதே அந்த 1 சப்பு தான், அதே அந்த அரை சப்பு தான். பரலான இமாம் ஜமாத்துக்கும் அதே நிலைதான். எனவே ஆரம்பத்தில் இருந்தவர்களோடு பள்ளி சுருங்கி விட்டது. எனவே அந்த நிலை மாறி ரமதானுடைய மாதத்தில் பள்ளிகள் செழிப்பாக இருந்தது போல இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து பள்ளிவாசை செழிப்பாக்க ஆரம்பிப்போம் என்று முதலாவது தலையங்கத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு, இரண்டாவது விஷயத்தை சொல்லப்பட்டதுதான் கொஞ்சம் அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. உதாரணத்துக்கு தஹஜ்ஜத் தொழுகையை நாம் கியாமுல் லைல் என்ற பெயரிலே 2 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் தொழுதும் நோம்பிலே. அவ்வளவு தேவையில்லை. குறைந்தபட்சம் ரமதான் முடிந்த பிறகு ஒரு 2 ரக்காத் தொழுவோமே ஒவ்வொரு நாளும், ஒரு 4 ரக்காத் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும். அரை மணித்தியாலம் 4:15 மணிக்கு எழும்புவோம், 4:30 மணிக்கு எழும்புவோம். சுபஹுக்கு முன் 2 ரக்காத், ஒரு 4 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுவோமே. இதே போல் லுஹா தொழுகை 2 ரக்காத், ஒரு 4 ரக்காத் தொழுவோம். இப்படி குறைவாக அமல் செய்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது சொல்லப்பட்டது. இதே போல் குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதகா கொடுப்பது, எல்லா விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்வோம். இதுதான் ஹுத்பா பிரசங்கத்தில் 2வது சொல்லப்பட்ட செய்தியாகும். 3வது தலையங்கம் கொஞ்சம் நீளமாக இருந்தது. அதுதான் நிக்காஹோடு சம்பந்தமானது. நிக்காஹ் என்பது மிக முக்கியமான. உலகத்திலே மனித சமூகம் உருவாகுவதற்காக அல்லாஹ் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைத்து, அவர் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து சொர்க்கத்திலே வைத்து படைத்து, அந்த இருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகத்திலே 2 பேரை சந்திக்க வைத்து, அந்த இருவரின் மூலமாக அல்லாஹ் தஆலா 2 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தையும் உலகத்தில் பிறக்க வைத்து, அவர்கள் இருந்துதான் சந்ததிகளை இந்த உலகத்தில் உருவாக்க நிக்காஹ் என்ற விஷயத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான்னு சொல்லப்பட்டு, தொடர்ந்து பல செய்திகள் ஞாபகப்படுத்தப்பட்டு, அந்த இருவருக்கும் மத்தியில் அன்பு பாசம் தொடர வேண்டும். நாம் நினைப்பது போன்று கணவன் மனைவி உருவாக மாட்டார்கள், அமைய மாட்டார்கள். என மன்னிப்பு தேவைப்படும், விட்டு கொடுத்தல் தேவைப்படும், கண்டுகொள்ளாமல் இருப்பது தேவைப்படும், அன்பு பாசம் உருவாக்குவதற்கு பல ஹிக்மத்துகள் தேவைப்படும். இப்படி பல செய்திகள் ஞாபகப்படுத்தப்பட்டு எல்லாம் ஃபெயில் ஆகி கடைசியில் எங்கள் இருவருக்கும் வாழ முடியாது என கட்டம் வரும்பொழுது 3 விஷயங்கள் இருக்கின்றன சொல்லப்பட்டது. அதாவது முதலாவது கணவன் மனைவி விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், பல பயான்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இரக்கமாக புத்திமதிகள் சொல்லி அதன் பிறகு படுக்கை இருந்து தூரமாக்கி, இன்னும் பல விஷயம் இருக்கின்றன. லேசாக காயமில்லாமல் அடித்துன்னெல்லாம் பல விஷயம் இருக்கின்றன. இதையெல்லாம் செய்த பிறகு முடியாமல் போனால் குடும்பம் 2 குடும்பங்களும் சேர்ந்து அந்த இருவருக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும், சமரசத்தை உண்டு பண்ண ஏற்பாடு செய்ய வேண்டும், அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுவும் முடியாத பட்சத்திலே காளியாரிடம் சென்று பிரச்சனையை முறையிட்டு அந்த இருவரும் சேர்ந்து அந்த காளியார் முன்னிலையிலே முடியுமான அளவுக்கு சமரசத்துக்கு வர முடியாமல் போனால் நாட்டு சட்டம் என்ற அடிப்படையில் அதற்கு பல சட்டங்கள் இருக்கின்றன சொல்லப்பட்டது. இதே போல தலாக் என்பது வேறு, ஃபஸ்க் என்பது வேறு, ஹுலு என்பது வேறு என்று சொல்லப்பட்டன. அது மட்டுமல்லாமல் தலாக்கிலும் கூட தலாக்கிலே சுன்னி என்ற ஒரு வசனம் இருக்கிறது, இதேபோல் பித்இ என்று ஒன்று இருக்கிறது. அது முறையான தலாக்கு, முறைகெட்ட தலாக்கு என்று 2 இருக்கிறது. எனவே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவது போல தலாக் சொல்ல முடியாது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவது போல திருமணம் முடிக்கவும் முடியாது என்பதெல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டு, கடைசியாக கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனையும் உருவாகினால் என்ன நடக்கும்? பிள்ளைகள் அனாதையாக மாறும், சமூகம் சீர்குலைந்து போகும், பாவச்செயல்கள் அதிகரித்துவிடும், அனாதைகள் கூடிவிடுவார்கள், அது மட்டுமின்றி விதவைகள் அதிகரித்து விடுவார்கள், பயங்கரமான பாவம் உருவாகிவிடும். எதிர்காலங்களில் பெரும் பெரும் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் கள்ளன்களும் உருவாகுவதற்கு இந்த விஷயங்கள் உருவாகிவிடும் என்றெல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டு, இத்தனைக்கும் அடிப்படை இபிலிஸாக இருப்பான்னு சொல்லப்பட்டது. இபிலிஸ் என்ன செய்வான்? கடலிலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமைப்பான், அவனுடைய படை பட்டாளத்தை அனுப்புவான், படைப்பட்டாளத்தை அனுப்பிவிட்டு ஒவ்வொருவராக விசாரிப்பான், கடைசி கணவனையும் மனைவியும் பிரித்தவனைத்தான் தன்னோட நண்பராக ஆக்கிக் கொள்வான்னு சொல்லப்படுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பிகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு நீ தந்தாய் யா அல்லாஹ். 30 நாட்கள் எங்களோடு இருந்தது யா அல்லாஹ். எங்களை விட்டும் விடைபெற்ற 6 நாட்கள் தான் தூரமாக இருக்கின்றன யா அல்லாஹ். நாங்களோ பள்ளிவாசலின் தூரமாக விட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடுவாயாக. ரமதானுடைய காலத்தில் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதோம், ரமதானுடைய காலத்தில் சுன்னத்தான தொழுகை தொழுதோம், ரமதானுடைய காலத்தில் அபரிதமாக சதக்கா செய்தோம், ரமதானுடைய காலத்தில் குர்ஆனை ஓத சந்தோஷப்பட்டோம், எத்தனையோ குர்ஆன்களை தமாம் செய்தோம் யா அல்லாஹ். ரமதானுடைய காலத்தில் கியாமுல் லைல் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தொழுதோம் யா அல்லாஹ். அதையெல்லாம் விடுபட்டு போய்விட்டது. எனவே ரமதான் முடிந்து ஏனைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
பழையபடி எங்களை நீ பள்ளிவாசலோடு சேர்த்தருள்வாயாக. இந்த பள்ளிவாசலுடைய குடும்பமாய்களை ஆக்கியருள்வாயாக. இந்த பள்ளிவாசலுடைய விருந்தாளி பொண்ணுகளை ஆக்கிவிடாமல் இந்த பள்ளிவாசலுடைய குடும்பமாய்களை ஆக்கியருள்வாயாக. ரப்பே, எங்கள் எத்தனையோ பேர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ பேர் திருமணம் முடித்து வாழ இருக்கிறோம் யா அல்லாஹ். அத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதி சந்தோஷப்படுத்திடுவாயாக. சிறிய சிறிய பிளக்குகள், சிறிய பிரச்சனைகள், என்னால் பின்னல்கள் இருந்தால் அத்தனை ரஹ்மத்தை கொண்டு இல்லாமலாக்கி ஒத்துமை ஏற்படுத்திடுவாயாக. அவர்கள் மூலம் சாலிகான சந்ததிகளை இந்த பூமியில் வாழ வைப்பாயாக. ரப்பே, இந்த இப்லீசுடைய வலைக்குள் சிக்குண்டு பிள்ளைகள் சீரழிந்து குடும்பங்கள் சிதைந்து போய்விடாமல் குடும்பங்களை ஒற்றுமையாக ஆக்கி நிம்மதியாக வாழ்ந்து சொர்க்கத்திலும் நிம்மதியாக வாழக்கூடிய குடும்பங்களை தந்தருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர் ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله مولانا العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم وإيانا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا الله تعالى إلى ما دعاكم فصلوا وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.